ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். உலகத்திலேயே இருக்கிறதுலயே ஆபத்தான, பயங்கரமான, யாருமே போயிடாதீங்க, போனா உயிரோட திரும்பி வர மாட்டீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இந்தியால இருக்குது. அந்தமான் நிக்கோபார் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு தீவுக்கு இந்தியன் கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டரே நினைச்சா கூட போக முடியாது. ஆனா ஒரு அமெரிக்கன் யூடியூபர், ஓகேவா, வியூஸுக்காக இந்திய அரசாங்கம் போட்ட சட்டத்தை மட்டும் உடைச்சது இல்லாம அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் 60,000 வருஷமா கிட்டத்தட்ட உலகத்துல யார் கூடயும் கான்டாக்ட் இல்லாம வாழ்றாங்கன்னு நம்பப்படக்கூடிய இந்த ஒரு மனித இன கூட்டமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெறும் வியூஸ்க்காக ஒருத்தன் அங்க போயிருக்கான். And இன்னைக்கு வீடியோல அவன் அரெஸ்ட் ஆயிருக்கிறது எப்படி அவன் அங்க போனான்? இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நினைச்சா போக முடியாத ஒரு இடத்துக்கு ஒரு அமெரிக்கன் யூடியூபர் வெறும் 23 24 வயசு பையன் எப்படி போனா, எதுக்கு போனா, அவனோட நோக்கம் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோ நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் யூடியூப் அல்கோரிதம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஏதாவது பேசுறப்போ உங்க கிட்ட கரெக்டா ஒரு நோட்டிபிகேஷனையோ ஒரு கரெக்டா உங்களோட ஹோம்க்கு ஃபீடுக்கோ கொண்டு வந்து சேர்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, இனிமே வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு 10 நிமிஷத்துல தெரியும். இப்போ நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த தீவு எங்க இருக்குது? இந்த ஐலாண்ட் என்னது? உலகத்திலே ஆபத்தான தீவுங்கிற இந்தியால இருக்குங்கிற நான் கேள்விப்பட்டது இல்லையேன்னு யோசிச்சீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்ட். இந்த ஐலாண்டுக்கு யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசாங்கமே சட்டம் போட்டிருக்காங்க. ஐலாண்டுக்கு மட்டும் இல்ல, அந்த ஐலாண்டை சுத்தியே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள எவனும் போக கூடாது. மீன் பிடிக்க போனா கூட அவனை தூக்கி ஜெயில்ல போடுவான்டான்னு சொல்லி அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள். அது யாருமே போனதில்லைன்னு சொல்ற, அதுக்குள்ள ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. முதல்ல மனிதன் வந்து ஆப்பிரிக்கால இருந்து தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போனான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பரிணாம வளர்ச்சி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு நிறத்துல, ஒரு தோற்றத்துல, ஒரு முடி கலர் எல்லாமே மாறிடுச்சு. வெள்ளக்காரன், இந்தியன், ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் முன்னாடி 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வெளியே வந்தப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் மனிதர்கள் வந்து இந்த தீவுக்குள்ள, அதாவது இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு தீவுக்குள்ள போய் செட்டில் ஆயிருக்காங்கன்னு நம்பப்படுது. இப்போ 60,000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்திருக்காரு. இவங்க சொல்ற கணக்கு 60,000 இயர்ஸ்னு ஹைபோதசிஸ், ப்ரூவன் கிடையாது, நம்ம நம்புறோம். ஏன்னா அங்க இருந்த சில ட்ரைப்ஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ்க்கும் இவங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இங்க வந்து அவங்க 60,000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? சோ அந்த ஒரு காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் இந்த தீவுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் வந்து வெளியில இருக்கிற யாராவது அவங்க கிட்ட வந்தாலும் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம வந்த வேகத்துல அவங்களை கொல்றதே வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் போயிருக்கான் வியூஸ்க்காக. பட் எனிவே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். 1896, ஓகேவா, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் நிக்கோபார்ல ஒரு ஐலாண்ட்ல வந்து கைதிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு கைதி வந்து அதுல இருந்து தப்பிச்சு ஒரு போட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி அவங்க போய் தெரியாம இறங்கின இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட். ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு தப்பிச்சு போறப்ப தெரியாம இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து அவன் எங்க இருக்காங்க அது இதுன்னு தேடினப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கைதியோட உடல் வந்து அந்த பீச் ஓரத்துல ஏகப்பட்ட அம்புகளோட காணப்பட்டுச்சு. இதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஹிஸ்டரியில முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு தருணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்க நிறைய தடவை உள்ளுக்குள்ள போகணும்னு பார்த்திருக்காங்க. எவனையும் உள்ளுக்குள்ள வரவே விடல. உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து கண்டினியூஸா வெளியில இருந்து அம்பு வருது, ஸ்பியர்ஸ் வருது, இது மட்டும் வந்துகிட்டே இருக்குது. 1960ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சிருது, இந்தியாக்குள்ள இது வந்துருது, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இந்தியாக்குள்ள. சோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை எப்படியாவது இவங்களை நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணும், யார் இவங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய முறை வந்து அவங்களை சிவிலைஸ் பண்றதுக்கு கான்டாக்ட் ஏற்படுத்த பார்த்திருக்கோம். பட் ஒரு டைம் கூட அவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா அந்த காலகட்டத்தில் நம்ம உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் பார்த்திருக்கோம். ஓகேவா, கொஞ்சம் பிக்சர்ஸும் அந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபிக் அங்க போயிருக்காங்க. சோ ஹெலிகாப்டர்ல இருந்து சில போட்டோஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உங்களை பத்தி ஐடியா கிடைச்சிருச்சு. ஏன் கடைசியில சுனாமி வந்துச்சுல இப்போ 2004ல, அந்த காலகட்டத்தில் கூட இவங்களுக்கு உணவு ஏதாவது வேணுமா அங்க போய் பார்த்தப்போ அவங்க அப்போ கூட ஒரு ஹெலிகாப்டர் மேல போகுது, ஃபுட்டை டிராப் பண்ணுமான்னு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல கீழ இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பு மட்டும் ஒரு ஏரோ மட்டும் வந்து தட்டி இருக்குது ஹெலிகாப்டர் கிளாஸ. சரி, ஓகே, இப்பவும் இவங்க பேசுறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலிகாப்டர் திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டாங்க, இனிமே யாரும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க யாரு கூடயும் பேச விரும்பல, அது அவங்களோட சுதந்திரம், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் விட்டுருச்சு. ஓகேவா, இப்போ யார் இந்த மக்கள்? நம்ம உள்ளுக்குள்ள போனப்போ கொஞ்சம் கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஓகேவா, சில நேரங்கள்ல வந்து இளநியா வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட பேசணும் ட்ரை பண்ணப்போ ஒரு முறை அப்படியே உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ஐலாண்ட் ஓரத்துல நிக்கிறாங்க, திடீர்னு உள்ள ஓடி போயிட்டாங்க. அப்போ அவங்க யாரு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள சேஸ் பண்ணி போய் பார்க்கறப்போ உள்ளுக்குள்ள 18 குடிசைகளை பார்த்திருக்காங்க, பன்னியோட மண்டையோட பார்த்திருக்காங்க, அம்பு வில்லு இதெல்லாம் பார்த்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு நம்மளுக்கு உங்களை பத்தி ஐடியா இருக்குது. ஐலாண்ட் எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா 60 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா, இப்போ நீங்க இமேஜின் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 60 ஸ்கொயர் கிலோமீட்டர்ங்கிறது கும்பகோணத்தோட சைஸ், காரைக்குடி சைஸ், திருவண்ணாமலை, உடுப்பி, அலப்பி இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, பெரிய சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் டைப் கிடையாது, செகண்ட் டயர் டவுன் கூட கிடையாது, அதையும் விட ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இது. ஓகேவா, சோ அந்த
ஸ்பேஸ் 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து இந்த மொத்த தீவே. தீவுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டென்ஸான காடா இருக்குது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பீச்ச சுத்தி வந்து எந்த ஒரு போட்டும் ஈஸியா போக முடியாது, ஷிப்பும் போக முடியாது. பிகாஸ் அத சுத்தி வந்து பவளப்பாறைகள், கோரல் ரீஃப் வந்து அவ்ளோ இயற்கையாவே இதுக்கு ஒரு பார்டர் குடுத்துருச்சு. தண்ணி இருக்கும். ஆனா அதுக்கு கீழ கோரல் ரீஃப் இருக்குது. விச் மீன்ஸ் ஷாலோ வாட்டர்ஸ். தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஓகேவா? ஆனா அதே நேரத்துல தண்ணி உள்ளேயும் ஓடி ஒருத்தன் வேகமா வர முடியாது. ஏன்னா தண்ணி இருக்குது. அதே நேரத்துல கீழ பவளப்பாறை இருக்குது. வழுக்கி விட்டுரும், கால புடிச்சுக்கும், ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதே நேரத்துல போட்டும் ஈஸியா வர முடியாது. ஏன்னா பவளப்பாறை இருக்குது, தடுத்துரும். ஓகேவா? அடுத்தது என்ன இத பத்தி ஜியோகிராஃபி நம்மளுக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்திய அரசாங்கம் யாரும் போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவரைக்கும் யார் யார் போகணும்னு ட்ரை பண்ணாங்களோ, அவங்க நெருங்குறாங்கன்னு தெரிஞ்சாலே உள்ள இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல் பீப்பிள் வந்து கன்டினியூஸா வெளிய வந்து வர்ற ஷிப்ப பாத்து, அவர் வர்ற ஃபிளைட்ட பாத்து கன்டினியூஸா அம்பு விட்டு அடிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு 10, 20 கதை ரெக்கார்ட் ஆயிருக்குது. அண்ட் இவ்வளவு நேரம் நான் இந்த ஐலாண்ட பத்தி சொல்லிட்டேன். இப்போ அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு இன்சுலர் டுவார்ஃபிசம் இருக்கும்னு நம்பப்படுது. விச் மீன்ஸ் ஒரு சின்ன இடத்துக்குள்ள பாப்புலேஷன் அதிகமாக வேண்டிய கட்டாயத்துல இயற்கை ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தங்களோட ஹைட்ட கம்மியாக்கிடுமா. ஓகேவா? சோ 60,000 வருஷமா அவங்களும் இவால்வ் ஆவாங்கல, பரிணாம வளர்ச்சி இருக்கும்ல. ஆனா ஒரு தீவுக்குள்ளே இருக்கிறதுனால நார்மல் ஹியூமன்ஸோட ஹைட் அவங்க கிடையாது. பை டிஃபால்ட்டாவே அவங்க 5 ஃபீட் தான் எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. விச் இஸ் இந்த ஹைட் தான் அவங்க நார்மலாவே எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா? நான் 6. சோ கம்பேர் பண்ணிக்கோங்க. என் தலை ஒரு 1 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு 5 ஃபீட்டுக்கு தான் அவங்க நார்மல் ஹைட்டே இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா டார்க் ஸ்கின்டா இருக்காங்க. ஷைனிங் டார்க் ஸ்கின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்லு வந்து ப்ராப்பரா அலைன் ஆயிருக்குது. நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தமா தொப்பையோ இல்ல லூஸான ஸ்கின்னோ எதுவுமே கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி மஸ்குலரா இருக்காங்கங்கிறது அஞ்சாவது பாயிண்ட். பயங்கர மஸ்குலரா இருக்காங்க. எப்பவுமே ஒரு ஹண்டர் கேதரர் மாதிரி, வேட்டையாடுற மாதிரி வந்து உடம்பு சம பில்ட்டா இருக்குது. ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா அக்ரிகல்ச்சர் அவங்க பிராக்டிஸ் பண்ணல. விவசாயம் கிடையாது இந்த தீவுக்குள்ள. ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆனா அந்த தீவை சுத்தி வந்து நம்ம போயிட்டு வந்த எக்ஸ்பீடிஷன்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டைமும் போயிட்டு அங்கிருந்து இல்ல இவங்க அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி திரும்பி வந்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரோஸ்டட் ஷெல்ஸ் இருக்குது. அதாவது ரோஸ்ட் பண்ண ஓடுகள் நம்மளால பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் உள்ளுக்குள்ள வந்து தீயை வந்து அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அவங்களோட மீன் இருக்கும்ல, சில ஷெல் இருக்கக்கூடிய சில ஓயஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க ஷெல்லுக்குள்ள இருக்கிறத நல்ல கருக வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சுத்தி நிறைய ஷெல் போட்டிருக்காங்கிறதுனால தீ அங்க யூஸ் பண்ணப்படுதுன்னு தெரியுது. அட் த சேம் டைம் அவங்க தீயை உருவாக்குனது இல்லைன்னு நம்புறாங்க. சோ அதாவது நம்மளுக்கு 2 கல்லை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தீயை உருவாக்க தெரியாதுன்னு நம்ம நம்புறோம். ஒரு லைட்னிங்கோ ஒரு தீ வந்து அங்க உழுந்திருக்கும்ல, அந்த தீயை வந்து அவங்க பல வருஷமா கண்டினியூஸா எதையாவது எரிச்சு அதை பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க ஒரு தீயன்னு நம்பப்படுது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்டாவது வந்து they don't wear dress at all. அவங்க வந்து நிர்வாணமா தான் இருக்காங்க. ஆனா அவங்க இடுப்புல வந்து எப்பவுமே இந்த இது இருக்குது, ஒரு பெல்ட் போட்டிருக்காங்க. அந்த பெல்ட்ல கத்தி அப்புறம் அம்பு எல்லாத்தையும் சொருகி வச்சிருக்காங்க. நெக்லஸ் போடுற பழக்கமும் அவங்களுக்குள்ள இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. ஆனா ட்ரெஸ் கிடையாது. ஒன்பதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கனூஸ் யூஸ் பண்றாங்க. கட்டமரம் மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க, கேட்டமரன்ஸ்லாம். அது வந்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரீஃப் மேலலாம் அந்த குட்டி குட்டி கேட்டமரம்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதுக்கு லாங் போல் வச்சிருக்காங்க, பெரிய கட்டை வச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க போவாங்க, துடுப்பு மாதிரி. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள குடிசையில வாழ்றாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பன்னியோட மண்டையோடலாம் பார்த்ததுனால இவங்க பன்னியை வந்து மேய்க்கிறாங்க, அதை சாப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்மளால நம்ப முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட பிசிக்கலா அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்க, 60,000 வருஷமா இவங்க வெளியவே வரல. 60,000 வருஷமா யார் கூடயும் கான்டாக்ட்ல இல்ல. இப்படி இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒருத்தன் போய் இவங்கள வீடியோ எடுத்து போட்டா வியூஸ் வந்துரும். ஏன்னா இவங்கள பத்தி தான் எந்த ரெக்கார்டுமே கிடையாது. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன். ஆனா அவங்கள பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு கூட நம்மளுக்கு பெரிய ஐடியா கிடையாது. அவங்க என்ன ஏன் ட்ரெஸ் போட மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் இத்தனை வருஷமா இவால்வ் ஆகாம இருக்காங்க, ஏசியன் கல்ச்சர் வந்து அவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க, அது எதுவுமே நம்மளுக்கு ஐடியா கிடையாது இல்ல. பட் இந்த அளவுக்கு கூட ஐடியா இல்லாத ஒருத்தவங்க நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா, இவங்கள பத்தி பேசுறதுக்கே இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறீங்க. உண்மையிலே உள்ளுக்குள்ள போய் ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டா எத்தனை பேர் பார்ப்போம். சோ அதை தான் இந்த ஒருத்தன் யோசிச்சிருக்கான். அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகாலியோ பொலியாகோவ் அப்படிங்கிற ஒருத்தன். இவன் வந்து நியோ ஓரியன்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். சோ ஃபார் சிம்பிளிசிட்டி இவனோட பேர் வந்து மைக்கைலோ அப்படிங்கறது மட்டும் வச்சுப்போம். ஓகேவா? நம்ம ஊர் பேர் அவன் சொல்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதை விட அவன் ஊர் பேர் நம்ம சொல்றது கஷ்டமா இருக்குது. மைக்கைலோ அப்படிங்கிறவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட் எடுக்கிறான். ஓகேவா? மார்ச் 26 அந்த மாதிரி காலகட்டத்தில் இவன் அந்தமான் நிக்கோபார் போயிடுறான். அங்க இருந்துகிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு இன்ஃபிளேட்டபிள் போட், சும்மா தண்ணி மேல மிதக்கும்ல, அந்த அமேசான்ல எல்லாம் வாங்க முடியல போட், அந்த மாதிரி ஒரு இன்ஃபிளேட்டபிள் போட், சும்மா காத்தடிச்சு போட் ஆயிடுமே, அந்த மாதிரி ஒரு போட் எடுத்துட்டு 9 மணி நேரம் வந்து இவன் அங்கேருந்து கிளம்பி போறான். பீச்ல இருந்து கிளம்பி யாருமே போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போறான். போற இடத்துல வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விசில் வச்சிருக்கான், பைனாக்குலர்ஸ் வச்சிருக்கான், கோக் கொண்டு போறான், அப்புறம் இளநீ கொண்டு போறான். போன இடத்துல இவன் வந்து இந்த கோக்கையும் இளநியும் அங்க வச்சிருக்கான்னு சொல்லப்படுது. டயட் கோக்கும் இளநியும் அந்த தரையில வச்சுட்டு எப்பவுமே அங்க போய் யார் கால் வச்சாலும் அம்பு விட்டு சாகடிக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அன்னைக்கு மார்ச் 29 அன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எந்த அறிகுறியுமே இல்லாம இந்த ஐலாண்ட் வந்து காலியா இருந்திருக்குது. இவன் உள்ளுக்குள்ள போறான், இதெல்லாம் வைக்கிறான், கத்துறான், கூப்பாடு போடுறான், வீடியோ எடுக்க பாக்குறான், அப்புறம் வந்து விசில் அடிக்கிறான். விசில் கொண்டு போனால விசில் அடிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஈக்காக்கா கிடையாது. என்னடா யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் மறுபடியும் சொல்லிட்டு நான் உள்ள போக பயம். ஆனா உள்ள யார் இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த தீவுல யாராவது இன்னைக்கு எல்லாமே காணாம போனா
கூட நமக்கு தெரியாது. அதான் எதார்த்தம். எல்லாருமே இறந்து போனா கூட நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேங்காயவும், கோகனட் அதையும் டயட் கோக்கையும் அங்க பீச்ல வச்சுட்டு மறுபடியும் அந்த இன்ஃப்ளேட்டபிள் போட் எடுத்துட்டு அவன் ஹோட்டலுக்கு திருப்பி வரான். பட் அவன் திரும்பி வர்ற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபிஷர்மேன் பார்த்துடுறாங்க. ஏய் இந்த ஐலாண்டுக்கு யாருமே போகக்கூடாது. இவன் யாரு போயிட்டு வரான்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் அலர்ட் பண்றாங்க. இவன் இருக்கிற ஹோட்டலுக்கே போய் அவங்க எல்லாம் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் கிட்ட வந்து கோப்ரோ கேமரால இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா அவன் யூடியூப் சேனலுக்கு இன்னும் அப்லோட் பண்ணல. அதே மாதிரி போலீஸ் ஆஃபீசர்ஸ் இவனை ஹோட்டல் ரூம்ல போய் பிடிக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ இது எல்லாமே வந்து இப்போ எவிடன்ஸா இருக்குது. இவனுக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல இவன் வந்து ஏப்ரல் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணப்படுவான். இப்போ ஜெயில்ல இருந்துட்டு இருக்கான். இதே எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. வெறும் வியூஸ்க்காக ஒருத்தன் இதை போய் பண்றதுங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ மேன். ஐ ஜஸ்ட் ஃபீல் சூப்பர் பேட். எனக்கு புரியுது ஒரு யூடியூபரா வியூஸ் வந்து எவ்வளோ முக்கியம்னு. பட் அதுக்கு ஒரு இனமே அழிஞ்சு போனா கூட பரவாயில்ல. நான் போய் பேசினா ஓகே அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பா இருக்குல்ல. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். 60,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகங்க. அந்த ஒரு காலகட்டத்துல இருந்த மனிதர்கள் வந்து இன்னமும் அங்க இந்த 1001 வர மாதிரி அந்த இடத்துலயே இருக்காங்க. அவங்க வெளி உலகத்தோட டச்சே கிடையாது. கடந்த 5 வருஷத்திலேயே கோவிட்ங்கிற ஒரு நோய் வந்து நிறைய மனிதர்கள் பாதிக்கப்பட்டு நம்மள மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே சர்வைவ் பண்ணி நம்மளுக்கு அதுக்கு ஒரு இம்யூனிட்டி பில்ட் ஆயிருக்குது. இப்போ நம்மளுக்கே கோவிட் வந்தா கூட நம்ம அந்த அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம்னு சொல்லலாம். ஓகேவா? லாஜிக்கலா ஏன்னா நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கும்ல. ஆனா நம்ம கிட்ட அந்த வைரஸ் நம்ம மேல கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆனா இந்த வைரஸ் கையோட கரெக்ட்டா நம்ம அவங்க கிட்ட போய் கொடுத்து அவங்களுக்கு அது வந்துருச்சுன்னா 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற 2025 எல்லாத்தையும் தாண்டி வந்த மனுஷனோட நோயை கொடுத்தா அவங்க என்ன ஆவாங்க? இறந்து போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இது நடந்திருக்குது. நேட்டிவ் இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்பெயினோட ஹிஸ்டரியா இருக்கட்டும், குளோபல் ஹிஸ்டரியில எந்த நாட்டுக்கு ஒரு நாட்டுக்காரன் அந்த வெள்ளைக்காரங்க வந்து போய் நான் உன்னை சிவிலைஸ் பண்றேன்னு போய் இறங்குனாங்களோ அந்த நாட்டுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளேக் வந்து, டயேரியா வந்து, இல்ல பயங்கரமா ஸ்மால் பாக்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பை டிஃபால்ட்டாவே இறந்து போயிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாத நோயெல்லாமே வெளியே இருந்து உள்ள கொண்டு வரான். வணிகத்துல இன்வால்வ் ஆகாத கண்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? புதுசா நோயை கொண்டு வர்றப்போ 60,000 வருஷமா அன்டச்டா இருக்கிற மனுஷன் கிட்ட போய் இன்னைக்கு இருக்கிற நோயை கொடுத்தா என்ன வருது? அதுக்கு போய் நோயை கொடுக்கணும்னா பெருசாலாம் பண்ண வேணாம். இவன் குடிச்சிருக்கான்னு ஒரு டயட் கோக் அங்க வச்சுட்டு வந்திருக்கான்ல, அந்த டயட் கோக்கோட மூடியில எவ்வளவு வைரஸ் இவனோட வைரஸ் இருக்கும். அவங்க வந்து அதை குடிச்சாங்கன்னா அதுலயே ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சுத்தமா அறிவு இல்லாம அங்க போய் ஒருத்தன் நின்றுருக்கான். ரெண்டாவது இவன் போய் நின்ன நேரத்துல இவன் செத்து போயிருக்கலாம். அவங்க பதிலுக்கு அங்க இருந்து அம்ப விட்டு அடிச்சிருக்கலாம். ஏன் ரொம்ப ஹிஸ்டரி எல்லாம் போயிட்டுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2018ல நானே வீடியோ போட்டிருக்கேன். ஜான் சாவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் வந்து நான் கிறிஸ்டியானிட்டி அங்க பரப்புறேன், இவங்க எல்லாம் வந்து காட்டு மிராண்டியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் இறங்கினான். அவங்க கொன்னுட்டாங்க. அவன் உடலை கூட திருப்பி கண்டுபிடிக்க முடியல. உள்ளுக்குள்ளேயே புதைச்சு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு துப்பாக்கி போதும் அங்க இருக்கிற எல்லாரையும் கொல்றதுக்கு. அவன் என்ன பண்ணுவானா, நான் செத்தாலும் பரவாயில்ல நீ உள்ள வராத, இது எங்களோட இடம். அந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க போய் லாஜிக்கல் எல்லாம் பேச முடியாது. அவன் கிட்ட போய் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு வியூஸுக்காகவும் அங்க போய் நின்னா என்ன பண்றது? சுனாமி வந்து செத்தாலும் சாவமே தவிர நீ கொடுக்குற சாப்பாடு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்துக்கிட்டே சொன்ன ஒரு கூட்டத்தை இந்திய அரசாங்கம் அது அவனோட உரிமை, அவனை விட்டுருவோம், நம்ம போய் தொல்லை பண்ண கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்கிற ஒரு டெசிஷனை ஒரு யூடியூபர் வியூஸ்க்காக பிரேக் பண்ணா இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டோட சட்டத்துக்கும் என்ன மதிப்பு இருக்குது? ஜஸ்ட் ஃபீல்ஸ் பேட். பட் யா ஓவரால் இதுதான் அங்க நடந்திருக்குது. நாளைக்கு அவங்கள ஒரு வீடியோல பார்க்கறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது பயங்கர ரேரான விஷயம் அதான் இப்படி ஒன்று நடந்திருக்கு, நீ பேசினா செமையா இருக்கும்னு ஏதாவது யோசிச்சீங்கன்னா அது என்னங்கிறத இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம்ல ஈஸியா நீங்க வாசிச்சு முடிச்சோன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், வாட் இஃப் யூ ஆக்சிடென்டலி, இன்டென்ஷனலி கூட கிடையாது, ஆக்சிடென்டலி லேண்ட் அப் இன் தட் ஐலாண்ட். இவன மாதிரி கிடையாது, வியூஸ்க்காக போகல, யதார்த்தமா நீங்க தெரியாம போய் அங்க மாட்டிக்கிட்டீங்க. ஷிப் ரெக்லாம் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது போட் ரெக்லையோ, ஷிப் ரெக்லையோ, ஃபிளைட் ரெக்லையோ எதுலயோ போய் மாட்டிக்கிறீங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா 60,000 வருஷமா உலகத்தையே பார்க்காத மனிதர்கள் கிட்ட நீங்க என்ன பேசுவீங்க, என்ன கேட்பீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.